ராமர் கோயில் கட்டுறது மற்ற விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு இருக்கும், நமக்கு திரும்ப ஓட்டு கிடைக்கும். ஆனால் அயோத்தியிலேயே பிஜேபி வரலை, தோத்துட்டாங்க. மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பக்காவாக இவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் அப்படி இல்லை. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடைச்சி ஒரு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. ஆனால் இதுக்கு வந்து அந்த விழிப்புணர்வுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? வட சென்னையில் அதிமுக டஃப் கொடுக்க முடியும், அங்கே ஜெயக்குமார் போடலாம். ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜாவுக்கு ஏற்கனவே பேர் இருக்குது, சிறுபான்மை மக்கள் வாக்குகளையும் வாங்க முடியும், அங்கே அவரை போடுறது. கிருஷ்ணகிரியில் ஒரு டம்மியான வேட்பாளர் தான் அவர் ஜெயிச்ச கோபிநாத். அப்போ நீங்கள் அங்கே கேபி முனுசாமியும் அவர் பையனை ஏதாவது நின்று வைக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எனக்கு என்னென்னு திமுக மேலே உள்ள உங்கள் கோவத்தை நீங்கள் மாற்று இது பண்ணணுன்னா நீங்கள் அந்த பிஜேபி மற்ற போடுறத கூட நீங்கள் அதிமுக போடணும் அப்படின்ற பிரச்சாரத்தை கூட கொண்டு போகல. டிஎம்கே ஐடிவிங்க வெயிட்டு, பிஜேபி அண்ணாமலை தான் வெயிட்டு, நாம் தமிழர் கட்சியும் வெயிட்டு, ஏடிஎம்கே ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து அடிக்கிற மாதிரி பண்ணாங்களான்னு பார்த்தா இல்லை. அரசியலில் இதெல்லாம் சகஜம், சாதாரணமாப்பா. மோசமாக பேசி வச்சிருக்காரு. அண்ணாமலையை மாற்றிட்டா 2014 17% மேலே வாங்கினாங்க, இப்போ வாங்கினது கம்மி தானே. இதை போய் நீங்கள் அவ்வளோ பெரிய இதாக சொல்கிறீங்கன்னா மேட்ரு அது இல்லை. உங்களுக்கு 8-9 தொகுதியில் செகண்ட் பிளேஸ் வந்துருக்கு. ஆனால் இதை அதிமுக நினைத்தால் மாற்ற முடியும். இதை மாற்ற முடியாது, நாங்கள் இதே பாணியில் தான் போவோம் அப்படின்னா அண்ணாமலை சொல்கிறது நடக்கும். ஒன்றுபட்ட தலைமைன்னு இப்போ சசிகலா கூட சொல்கிறாங்க, அனைவரும் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்ட தலைமைகளை வரணும்னு. எடப்பாடி பார்வையிலேருந்து பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து ஏன்னா அடுத்து விஜய் உள்ளே வராரு, விஜய் வந்தால் சீமானும் விஜய் ஒன்று சேர போகிறதா பேச்சு அடிப்படுது. அப்படியே அவங்க ஒரு வேளை சேர்ந்தாங்கன்னா மும்முனை போட்டி ஆகிடும். மும்முனை போட்டி ஆகுது அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுவோ அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள் அனுப்பக்கூடாதுன்னா பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே சார், நம்ம பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கமும் என்னென்னன்றதெல்லாம் வந்து இப்போ கிளியர் அண்ட் கட்டாக தெரிஞ்சிச்சு. இந்தியா லெவலில் இந்த ரிசல்ட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கடந்த 2 தேர்தலில் வந்து மிகப்பெரிய மெஜாரிட்டியை பிஜேபி கொடுத்துட்டு எதிர்கட்சிகள் ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமை வந்ததை வந்து நம்ம எல்லா இதுலையுமே பார்த்தோம். பார்லிமெண்ட்டில் மற்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவில் எதிர்கட்சிகளை மதிக்காமல் நடந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த தடவை தான் ஒரு மிக சிறப்பான ஒரு இது, அதாவது ஒரு மெசேஜ் கூட வந்துருக்குது. பிஜேபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா மெஜாரிட்டி வந்துச்சு, ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இந்தியா கூட்டணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா அதிகமான இடங்களை பிடிச்சிட்டாங்க. இது சந்திரபாபு நாயுடு சந்தோஷமாக இருக்கார், ஏன்னா அங்கே ஒரு திமுக சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட சந்தோஷமான ஒரு நிலைமை. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஜனநாயகத்தில் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அது ஜனநாயகம். தெளிவான தீர்ப்பை வந்து மக்கள் வந்து வழங்கியிருக்காங்க. எப்படின்னு பார்த்துட்டா, உங்களுக்கும் மெஜாரிட்டிக்கான இதை கொடுத்தாச்சு, எதிர்கட்சிகளுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாச்சு. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஈக்குவல். பிஜேபிக்கு பெரிய இது வந்து இந்தி பெல்ட்டு, அதுலேயும் ஊபி தான் பிஜேபிக்கு இதுன்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஆனால் ஊபியில் என்ன நிலமை, கிட்டத்தட்ட 37 சீட்டு சமாஜ்வாடி பார்ட்டி, 6 சீட்டு காங்கிரஸ், 43 கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இதில் ஒவ்வொரு தடவையும் காரவாரி விடுற வேலை, ஓட்டுகளை பிரித்து பாஜகவுக்கு சாதகமாக நடந்துகிட்டு இருந்த பிஎஸ்பி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. போன தடவை 10 சீட்டு, இந்த தடவை ஒன்றும் இல்லாமல் போயாச்சு. பிஜேபிக்கு கிட்டத்தட்ட 33 சீட்டு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா காங்கிரஸும் இவங்களை சேர்ந்ததுனால 42% அடிச்சு நவுத்திட்டாங்க. ஓகே சார், நான் இங்கே தான் சார் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று ரிசல்ட்ஸ்லேயே குறிப்பாக யூபியோட ரிசல்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் பேசப்படுச்சு. ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம், ஒரு மேஜிக் நடந்தது எல்லாமே சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பிஎஸ்பிக்கு ஒரு சீட் கூட இல்லாமல் போனாங்க. அகிலேஷ் யாதவ் வந்து சிங்கிள் டிஜிட்லேருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒரு சீட்டு தான் நம்ம இருந்தது, இப்போ அவங்களும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. சார் இது எப்படி சார் நடந்தது? இது மக்கள் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடைச்சி ஒரு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. ஆனால் இதுக்கு வந்து அந்த விழிப்புணர்வுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? இந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட பிஜேபியும் குழப்பி விட்ட தேர்தல்னு தான் சொல்லலாம். என்னென்னு பார்த்தா, இப்போ நாங்களே என்ன கணிச்சோன்னா,
10 சீட்டு மம்தா, இவங்க பிஎஸ்பி, 5 சீட்டு அகிலேஷ், கொஞ்சம் சீட்டு மற்றவங்கன்னா 62 சீட்டு வரைக்கும் பாஜக இருந்தது. பெரிய அளவில் தொடர்ச்சியாகவே அவங்க அடிச்சுட்டு வராங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் 75ன்றது 62ன்றது மாதிரி போன தடவை குறைஞ்சது. சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தா ஒரு 57 இடங்களை இழந்ததை பார்த்தோம் 2022. 54 கிட்ட இருந்தது, 111 சீட்டு வரைக்கும் இவங்க வந்தாங்க, சமாஜ்வாடி பார்ட்டி. பிஎஸ்பி 10 சீட்டு. ஆனால் இந்த தடவை யாருமே எதிர்பார்க்காம பிஎஸ்பிக்கு, அன்றைக்கி கூட நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பிஎஸ்பி சீட்டையும் சேர்த்து எஸ்பி வாங்கும், மொத்தமாக 20 சீட்டு வருவாங்க, 60 சீட்டுக்கிட்ட பிஜேபி வருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அப்படி தான் பிஜேபியும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய அந்த தொடர்ச்சியான 10 ஆண்டு இது அவங்க நினச்சிட்டாங்க இந்த ராமர் கோயில் கட்டுறது மற்ற விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு இருக்கும், நமக்கு திரும்ப ஓட்டு கிடைக்கணும். ஆனால் அயோத்தியிலேயே பிஜேபி வரலை, தோத்துட்டாங்க. இன்னொன்று, மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பக்காவாக இவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் அப்படி இல்லை, மௌனமாக இருந்து இந்த தடவை ஒரு மாற்று வேணுன்றதுக்காக போன தடவை கொடுத்துட்டாங்க 2022 கிட்டத்தட்ட. அது வந்து இந்த தடவை வந்து கிளியர் கட்டாக ஒரு பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்தாங்க எஸ்பி காங்கிரஸ் நீங்கள் எவ்வளோ வச்சிங்க, நீங்கள் எவ்வளோ வச்சிங்கன்னு. நீங்கள் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 33னா 60 வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு அடிப்பட்டது, மெஜாரிட்டி போனதுக்கு முக்கியமான இது வந்து இது. இப்போ பார்த்தா 240 இடம், 303 போன தடவை, 353 டோட்டல் என்டிஏ. இந்த தடவை 291. அப்போ 60 இடத்துக்கிட்ட அடிப்படுது. இந்த 60 இடம் என்டிஏ வந்து கரெக்டாக அதோடைய இதை வந்துட்டாங்க கூட்டணி கட்சிகள். இவங்க வந்து 240 வந்துட்டாங்க, 303லேருந்து 240. அந்த 60 இடம் பிஜேபிக்கு தான் அடி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ராஜஸ்தான் பார்த்தா காங்கிரஸ் 8 சீட்டு, சிபிஎம் 1 சீட்டு. ராஜஸ்தானில் வந்து சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் அடித்து வந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோம் 25க்கு 24 ராஜஸ்தானில் வந்து பார்த்தோம். மத்திய பிரதேஷ் கை கொடுத்துச்சு, 29 வந்துட்டாங்க. மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட இப்படி எல்லாம் அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் இதாக வந்திருக்குது. அதுலேயும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 13, உத்தவ் ஒரு 9, என்சிபி ஒரு 8, இவங்களுக்கு தான் மெஜாரிட்டி வந்திருக்குது. அங்கேயும் அவங்களுக்கு இடம் வந்து கிட்டத்தட்ட பிஜேபிக்கு 9, அஜித் ஒரு 1, ஷிண்டே ஒரு 7, அப்படி தான் பிரிஞ்சிடுச்சு. அஜித்லாம் 2 இருந்தார், 1 ஆகிட்டார். அப்புறமா வெஸ்ட் பெங்கால் நம்ம பேசணும். வெஸ்ட் பெங்காலில் மம்தாவுக்கு எதிர்ப்பு கடுமையாக இருக்குது, பிஜேபியும் தன்னுடைய நிலையை உயர்த்திக்குவாங்கன்னு. ஆனால் பார்த்தா மம்தா 29, பிஜேபி வந்து 12 தான். 18லேருந்து 6 குறைஞ்சி போச்சு. இவங்களை காப்பாற்றின இடம் எதுன்னு பார்த்தா பீகார். யாருமே எதிர்பார்க்காம பீகாரில் கிட்டத்தட்ட 12, நிதிஷ்குமார் 12, இவங்க ஒரு 12, லோக் ஜனசக்தி எல்லாம் சேர்ந்து ஒரு 24-30 சீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இதில் ஒடிசா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் சில இடங்கள் கை கொடுக்கல, ஆனால் அவங்களே எதிர்பார்க்காத இடங்கள் கை கொடுத்துச்சு. கர்நாடகாவில் நல்லா அடிப்போன்னு நினச்சாங்க, ஓரளவுக்கு சீட்டு வந்திருக்குது. கேரளாவில் ஃபஸ்ட் டைம் கணக்கை துவக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிஜேபியே எதிர்பார்க்காத அளவுக்கு இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த மணிப்பூர் பிரச்சனைலாம் வச்சு அடி. மணிப்பூர்லாம் 2 சீட்டும் காலி. திரிபுரா மட்டும்தான் 2 சீட்டு வந்திருக்காங்க, அருணாச்சல் பிரதேஷ் வந்திருக்காங்க. மற்றபடி வெஸ்ட் பெங்காலில் எதிரொலிச்சதும் கிட்டத்தட்ட மணிப்பூர் இதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தா பிஜேபிக்கு 60 சீட்டுக்கிட்ட குறைஞ்சது இந்த இந்தி பெல்ட்டில் ஒரு முக்கிய காரணம். ப்ளஸ்ஸு மகாராஷ்டிரா மற்ற இடங்களில் அடிப்பட்டதுன்னு சொல்லலாம், வெஸ்ட் பெங்காலையும் சேர்த்து. சார் ஓகேங்க சார். இப்போ நம்ம ஓவராலாக பார்த்துறோம். இப்போ வந்து உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இன்டென்ஸாக பேசணும்னு நினைக்கிறது தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் சார். இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நிலமைன்னா, நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து 6.7% இருந்தாங்க. அவங்களுடைய சின்னம் போயிடுச்சு. புது சின்னம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் வருது. ஆனால் அவங்களுடைய அந்த சமூக வலைதளம் இது மற்ற இதெல்லாம் வச்சு ஸ்பீடாக கொண்டு போய் அவங்க இந்த தடவை கிட்டத்தட்ட 8.1 அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டாங்க.
அவங்களுடைய ஓட் பேங்க்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது ஓகே 2%. ஏடிஎம்கே ஆரம்பத்தில் இருந்தே ஏடிஎம்கே ஒரு டிஃபேம். ஏடிஎம்கே வந்து தனியாக நிற்கிது, ஏடிஎம்கே விட பிஜேபி ஜாஸ்தி வாங்கும், ஏடிஎம்கே கூட்டணி சரியாக அமையல, ஏடிஎம்கே பாஜகவோட போயிடும், இப்படிலாம் வந்து ஒரு கருத்துக்களுக்கு எதிராக ஏடிஎம்கே எந்தவித அந்த எதிர்கருத்தை வச்சு அதை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை பண்ணலை. நீங்கள் ஒரு எதிர்கட்சினா இல்லை ஒரு கட்சினா மக்கள் மனதில் ஒரு மனப்பான்மையை உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த மனப்பான்மையை உருவாக்குறதுல தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பிஜேபிக்கு பாமக கூட்டணி, அந்த கூட்டணிக்கு நீங்கள் போடுற வாக்குகள் ஒரு இதுக்கும் யூஸ் ஆகாது. விழலுக்கு இறைத்த நீர். நீங்கள் திமுகவை அதுக்கு திமுக மேலே உள்ள உங்கள் கோபத்தை நீங்கள் மாற்று இது பண்ணணுன்னா நீங்கள் அந்த பிஜேபி மற்ற போடுறத கூட நீங்கள் அதிமுகவுக்கு போடணும் அப்படின்ற பிரச்சாரத்தை கூட கொண்டு போகல. திமுக எதிராக இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்டு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் கூட கொண்டு போகல. எலெக்ஷன் ஆரம்பித்த பிறகுமே இவருக்கு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. டிஎம்கே எதிர்க்கணுமா பிஜேபி எதிர்க்கணுமான்னு. அப்போ பிஜேபி எதிர்க்கிறதுல ரொம்ப இதுவாக இருந்தாங்க. கட்சிக்குள்ளேயே குழப்பம், நம்ம என்டிஏல தொடருவோமா இல்லை இப்படியே தனியாகவே இருந்துருவோமான்னு. அப்போ இது எல்லாம் சேர்ந்து மக்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் டிஎம்கே கூட்டணி ஒருமித்த குரலில் மோடியை கடுமையாக எதிர்த்தாங்க, ஒவ்வொரு விஷயத்துலையுமே எடுத்து இது பண்ணாங்க. இங்கே ஆன்டி மோடி வேவ் வந்து அதிகம். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நகரல. அப்போ நகராமல் எப்படி சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வரும்? அவங்க அதுலேயே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கொண்டு போகிற ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளில் திமுக கூட்டணியில் தடுமாற்றங்கள் வந்துச்சு. காங்கிரஸை வெளியில் போகிற மாதிரி இருந்தது. 6 சீட்டு 5 சீட்டு கடைசியில் திடுக்குன்னு ஒரு முடிவு எடுத்து 10 சீட்டு ஓகேன்ட்டாங்க. எல்லாருக்குமே 2 சீட்டு ஓகே, பழைய பிரகாரமே பண்ணிக்கங்க அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து பல இதில் தானே சார்? இல்லை, விடுதலை சிறுத்தைகளும் பிரச்சனை ஓடிட்டே இருந்தது. 4 கேட்டாங்க, 3 கேட்டாங்க, தனி தொகுதி கேட்டாங்க, சொந்த சின்னம் கேட்டாங்க. இது எல்லாம்னா தனி தொகுதி இல்லைங்க, 2 தொகுதி நில்லுங்க, சொந்த சின்னம்னு அவங்க இதுக்கு இறங்கி போயிட்டாங்க. மதிமுக சொந்த சின்னத்தை நிற்பன்றப்போ, தனி சின்னத்தில் நிற்பன்றப்போ அதுக்கும் இறங்கி போனாங்க. பெரிய பிரச்சனையாகி தான் வந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு டக்குன்னு இறங்கி அந்த இதில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் இப்போ சச்சிதானந்தம் எடுத்துட்டிங்கன்னா திண்டுக்கல்லில் புது வேட்பாளர். அப்போ அவருக்கு எதிராக அதிமுக நேரடியான ஒரு வெயிட்டான ஒரு வேட்பாளரை போட்டு நிற்க வைக்கணும். இதில் புது வேட்பாளர் திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில், அங்கே நீங்கள் ஒரு வெயிட்டான வேட்பாளர். வட சென்னையில் அதிமுக டஃப் கொடுக்க முடியும், அங்கே ஜெயக்குமார் போடலாம். ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜாவுக்கு ஏற்கனவே பேர் இருக்குது, சிறுபான்மை மக்கள் வாக்குகளையும் வாங்க முடியும், அங்கே அவரை போடுறது. கிருஷ்ணகிரியில் ஒரு டம்மியான வேட்பாளர் தான் அவர், ஜெயிச்ச கோபிநாத். அப்போ நீங்கள் அங்கே கேபி முனுசாமியோ அவர் பையனோ ஏதாவது நின்று வைக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எனக்கு என்னென்னு முடிவெடுத்து புது வேட்பாளர்கள். ஈரோடில் பார்த்தீங்கன்னா யாரோ ஆட்டல் அரசுன்னு. இப்போ டிஎம்கே கூட பிரகாஷ் இறக்குது, அவர் புது வேட்பாளர் தான், ஆனால் கூட்டணி கட்சி பலம் இருக்குது. அந்த மாதிரி இருந்து இப்போ ஜெயலலிதாலாம் எவ்வளோ ட்ரை பண்ணிருக்கேன், கொண்டு வர புது வேட்பாளரை கொண்டு வரக்கூடாதுன்னா கொண்டு வரலாம். அதுக்குரிய காலகட்டங்கள் அந்த இதெல்லாம் வச்சு தான் பண்ண முடியும். நீங்கள் இப்போ அது எதுவுமே இல்லாதமே நீங்கள் நேரடியாக அணைக்கணும் பண்ணது, பணம் செலவழிக்கிறதுல வர்ற பிரச்சனை. புது வேட்பாளர்னால் அவங்க எந்த அளவுக்கு போய் ரீச் ஆக முடியும்? இப்போ இந்த மாதிரி அப்போ பிரச்சாரத்தில் வந்த இது டிஎம்கேக்கு எதிரான பிரச்சாரங்கள் கையில் இந்த மாதிரி பல குழப்பங்கள் மக்களுக்கு வந்து இல்லை. எதிர்கட்சினா அண்ணாமலை நல்லா பண்ணுறாரு, திமுகவும் எதிர்க்கிறாரு, அதிமுகவும் எதிர்க்கிறாரு. இதில் என்னென்னா 2021 to 23 2 வருஷம் ஓபிஎஸ் கூட சண்டை போகிறதுக்கே இவருக்கு நேரம் சரியானது. அப்போது அந்த 2 வருஷத்தை அண்ணாமலை பயன்படுத்திக்கிட்டார், டிஎம்கே ஃபைல்ஸு அது இதுன்னு பெரிய லெவலில். அப்போ அண்ணாமலைக்கு ஒரு யங்ஸ்டர்ஸு, புது ஓட்டர்கள், இளம் வாக்காளர்கள், புது வாக்காளர்கள் எல்லாருமே வந்து டிஜிட்டல் மீடியாவும் அவங்க வெயிட்டாக இது பண்ணாங்க, டிஎம்கேவும் வெயிட்டாக இருந்தாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே அவங்க கை கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, அதை வந்து டிஎம்கே கையில் எடுக்குது ஆளுங்கட்சி. நீங்கள் ஏன் கையில் எடுக்கலை? நீங்களும் கையில் எடுக்கிற வேலையை பண்ணணும், அதுலேயும் கோட்டை விட்றாங்க. சமூக ஊடகங்கள், யூடியூப், அதில் டிஎம்கே அதிகமான சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஏன் பயன்படுத்தலை? உங்களை எது தடுக்குது? அது ஐடி விங்கு, டிஎம்கே ஐடி விங்கு வெயிட்டு, பிஜேபி அண்ணாமலை தான் வெயிட்டு, நாம் தமிழர் கட்சியும் வெயிட்டு. ஏடிஎம்கே ஒர்க் பண்ணாங்க, ஆனால் இதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து அடிக்கிற மாதிரி பண்ணாங்களான்னு பார்த்தா இல்லை.
இந்த மாதிரி பல காரணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ப்ளஸ்ஸு திமுகவுடைய கூட்டணி பலம், அந்த வாக்கு சிந்தாமல் சிதறாமல் போனது. இங்கே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக தான் விழணும், ஆனால் விழலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.62% இருந்த பாஜக 11 சம்திங் பர்சன்டேஜ் 18% வந்துடுறாங்க. அப்போ பாஜகவுக்கு கிடைக்கிற அந்த 9-8% 28%ஆக இவங்களுக்கு 20% தான் கிடைக்குது, 21%. அப்போ இது வந்து அங்கே சேர்ந்து தான் 29% மேலே போயிருக்கும். அப்போ அங்கே போக வேண்டியது தான் இங்கே வந்திருக்கு. ஏன் இதை சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் பாஜக இதை விட அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருந்தது, 2014லாம் 17% மேலே வாங்கினாங்க, இப்போ வாங்கினது கம்மி தானே, இதை போய் நீங்கள் அவ்வளோ பெரிய இதாக சொல்கிறீங்கன்னா மேட்ரு அது இல்லை. உங்களுக்கு 8-9 தொகுதியில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. நான் அதான் சார் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து பிஃபோர்லேருந்து ஒழுங்கான கேம்பெயின் இல்லை, எதுவுமே இல்லை. இது வந்து வெற்றி தோல்வியோடு முடிஞ்சிட்டா பரவாயில்ல. இப்போ டிஎம்கே ஜெயிச்சாங்க, ஏடிஎம்கே தோற்றுறாங்கன்றது ஒரு முடிஞ்சா பரவாயில்ல. 11 இடங்களில் 11 தொகுதியில் கிட்டத்தட்ட 11-12 தொகுதியில் என்டிஏ கூட்டணி வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில இடங்களில் 4 இடமோ 5 இடமோ நாம் தமிழர் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சியாக இருந்த ஒரு ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து 2வது இடத்தும் கூட பிடிக்க முடியாமல் தள்ளப்படுது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சார் பார்க்குறது? பொதுவாக அரசியலில் வீழ்ச்சி வரும், கலைஞர் சந்திக்காத வீழ்ச்சி கிடையாது. 77 48, 80 37, அதுக்கப்புறம் 11, இப்படிலாம் இந்த கிராஸ் இப்படி போனதெல்லாம் உண்டு திமுக வரலாறுல. மறுபடியும் இப்படி மேலே 89 அதிக அளவு சீட்டு, 91 மறுபடியும் ஒன்றும் இல்லாமல் போனது. 91 2 சீட்டு தானே, இது ராஜீவ்காந்தி இது. மறுபடியும் 96 ஒரு பெரிய அப்பு. இந்த மாதிரி சந்தித்ததெல்லாம் உண்டு டிஎம்கேவுடைய வரலாற்றில். ஒன்றும் இல்லை டிஎம்கே அப்படின்னு. ஆனாலும் 2வது இடம் டிஎம்கே எதிர்கட்சி, ஒன்றும் இல்லாமல் போனாலும் எதிர்கட்சி. இப்போ சந்திரபாபு நாயுடு எடுத்துங்க, 19 சீட்டோ 13 சீட்டோ தான் போனோம் எலெக்ஷனில். ஆனாலும் 2வது இடம் அவர் தான். பவன் கல்யாணம்லாம் ஒன்றும் இல்லை, கூட்டணி சேர்ந்ததுனால இன்றைக்கி இருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பார்க்கணுமே தவிர, ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் இடத்தை தக்க வைத்து கொள்ள முடியாமல் உங்கள் இடத்தை இழக்கிறீங்க. 2வது இடத்துக்கு பல தொகுதிகளில் 60 தொகுதிகளில் 2வது இடத்துக்கு பிஜேபி கிட்ட இழக்கிறீங்க. கிட்டத்தட்ட 75 தொகுதிக்கு என்டிஏ கூட்டணிக்கிட்ட இழக்கிறீங்க செகண்ட் பிளேஸை. ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் செகண்ட் பிளேஸில் இருக்காரு. அது வேறு. நீங்கள் 2019 திமுக அத்தனை ஜெயிச்சப்பவும் தேனியில் ஜெயித்தாங்க. அது தனி எஃபர்ட் எடுக்கிறது. அது ஓபிஎஸ்ஸு, டிடிவி, இதெல்லாம் தனி. அண்ணாமலைக்கு ஒரு வேல்யூ அங்கே இருந்தது. அது அண்ணாமலையுடைய முயற்சி சொல்லலாம். திடீர்னு வந்துட்டு யாராவது வந்துட முடியுமா? சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தார், அவர் பிஜேபி நிற்கும் போது இந்த அளவுக்கு 5 லட்சத்து சில்லரை வாங்கினாரான்னு தெரியல. இவர் புது வேட்பாளர் வர்றாரு, 5 லட்சம் சில்லரை ஓட்டு வாங்குறாரு. கரூர் தான் இவருடைய சொந்த தொகுதி மாதிரி வேறு நிற்கிறார். அப்படி இருக்கப்போ வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கப்படணும். இது எங்கே இழப்பாக மாறுதுன்னா இவங்களுக்கு மாறுது. இவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க, 4வது இடத்துக்கு சில இடங்களில் தள்ளப்படுறாங்கன்னா டெபாசிட் கூட லூஸ் பண்ணியிருக்காங்க. அது நடக்கும். ஏன்னா இப்போ தூத்துக்குடிலாம் வந்து உங்களுக்கு அங்கே வேட்பாளர் யார், இங்கே வடபழனியில் இருக்கிற ஒருத்தரை கூட்டு போய் அங்கே நிற்க வைக்கிறாங்க. அப்போது கனிமொழி வந்து நீங்கள் திமுகவில் இவங்களாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஆட்களில் கனிமொழியுடைய தூத்துக்குடி தொகுதி ஒன்று. இவங்களாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா சில இடங்களில் திமுகவுடைய கோட்டை அப்படின்னு மத்திய சென்னை மற்ற இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் தூத்துக்குடி இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம், முக்கியமான காரணம்னா அவங்களுடைய ஒர்க்கு. கனிமொழி எல்லா காலத்துலேயும் அங்கே இருப்பாங்க. புயல் வெள்ள காலத்தில் இங்கே சென்னையில் எம்பிக்கள் காணாம போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவங்க களத்தில். ஆனால் கனிமொழி சோறாக்கி போட்டாங்க, அங்கே களத்தில் இருந்தாங்க. அவங்கள எதுவுமே யாருமே பேச முடியல. கரெக்டாக? அது வந்து அவங்களுடைய வெற்றியை இன்றைக்கி அடுத்த எல்லாரையுமே டெபாசிட் காலி பண்ணுறது. அப்போ அவங்கள எதிர்த்து நீங்கள் ஒரு வேட்பாளர் போடணும், எப்படி போடணும்? வட சென்னை டிஎம்கே தான் வரும். ஆனால் கலாநிதி வீராசாமி ஒரு தடவை தான் எம்பி ஆகிருக்காரு. அப்போ அவர் அடிக்கணும். அப்போனா ஒரு வலுவான வேட்பாளரை போடணும். அவரு கூட டஃப் கொடுக்குறவர், செலவு பண்ணுறவர், ஜனங்கள் மத்தியில் நீங்கள் கட்சியை தாண்டி பரிச்சயமானவர். இவருக்கு போடலாம்பா, சின்னலாம் கிடையாது, இவருக்காக போடுறது. அந்த மாதிரினா நீங்கள் ஜெயக்குமார், இந்த மாதிரி இது அன்வர் ராஜா மாதிரி ஆட்கள், அங்கெல்லாம் நீங்கள் ஃபெயிலியர் பண்ணதுடைய விளைவு தான்
அதிமுக அதனுடைய இடத்தை இழந்திருக்குது. தோல்வி அடைகிறதெல்லாம் வேறு, வெற்றி தோல்வி வரும். இதே அதிமுக 96 என்னாச்சு? 4 எம்எல்ஏ தானே. ஜெயலலிதாவை 2 தொகுதி நின்று தோற்று போயிட்டாங்க. ஆனாலும் வந்து அது தோல்வி கிடையாது. 98 டக்குன்னு இந்த குதிரை எந்திக்கிற மாதிரி 30 தொகுதி பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கிறாங்க. அது வேறு, இது வேறு. இது இருப்பை இழப்பது. இதை வந்து சீரியஸாக அதிமுக தலைமை பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. சார், இப்போது பிஃபோர் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கேம்பெயின்ஸில் குறிப்பாக அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சி காணாமல் போயிடுனாரு. குறிப்பாக அவர் ஏடிஎம்கேன்னே மென்ஷனும் பண்ணார். அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொன்னார், இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் போட்டின்றது டிஎம்கே விசஸ் பிஜேபியாக தான் இருக்கும், ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்ற காலம் முடியுது அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போது, இவர் இப்படி பேசுனதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டோட ஃப்யூச்சர் எப்படி சார் இருக்கும்? பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க? அண்ணாமலை அது மட்டுமா பேசினார்? திராவிட கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி கூட இருக்க மாட்டான்னு எழுதி வச்சிங்கன்னு என்ன. அதனால் அவர் எல்லாம் பேசுவார். எல்லா கட்சிகளுமே அப்படி தான் பேசுவாங்க. அதிமுக தோற்றுருவோம் நான் பேசினாங்க நேற்று வரைக்கும், ரிசல்ட் வர வரைக்கும் 20 இடங்களுக்கு மேலே பிடிப்போம், அதிகபட்ச இடங்களை பிடிப்போம்லாம் பேசுனாங்க. இது பொதுவாக எல்லாரும் பேசுகிறது, அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசுகிறது. இப்போவும் சொல்கிறேன், இந்த இந்த முன்னேற்றம் வந்து உண்மையிலே தகுந்த முன்னேற்றம் பாஜகவுக்கு. ஆனால் இதை அதிமுக நினைத்தால் மாற்ற முடியும். இதை மாற்ற முடியாது, நாங்கள் இதே பாணியில் தான் போவோம் அப்படின்னா அண்ணாமலை சொல்கிறது நடக்கும். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படின்ற மாதிரி நடக்கும். ஏன்னா அந்த மாற்றங்கள்ன்றது ஒரு நாளில் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அந்த நான் சொன்னல மக்கள் மனப்பான்மையில் நீங்கள் வந்து இவங்க பெஸ்ட்டு அப்படின்றத கொண்டு வர்றது, அதை ஊன வைக்கிறது, அந்த வேலையை வந்து பண்ணுறது. அதுதான் நீங்கள் ஒடிசாவில் பிஜேபிக்கு நடந்தது. ஒரு சின்ன நாட்டை வச்சே மாற்றி விட்டாங்க. ஒடிசா ஆட்களே ஆளணும் அப்படின்ற ஒரு மேட்டரை கையில் எடுத்தாங்க. ப்ளஸ்ஸு தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்டே வர்றாங்க. இவர் 24 வருஷமாக இருக்கார், தொடர்ந்து இருக்கார். இது எல்லாத்தையுமே பிஜேபி பயன்படுத்துது, காங்கிரஸ் பயன்படுத்த முடியல. அதான் விஷயம். சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், ஏடிஎம்கே நினச்சா இதை மாற்ற முடியும் அப்படின்றத சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆப்வியஸாக ஏடிஎம்கேவோட பழைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அது எந்தளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லான கட்சி அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். பட் இன்றைக்கி அது இருக்க நிலமையில் ஒரு மாற்றம் வேணும்னா நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க சார்? லைக் ஒன்றுபட்ட அண்ணா திமுக சொல்கிறீங்களா, இல்லை ஒற்றை தலைமையே போதும் சாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? ஒன்றுபட்ட தலைமைன்னு இப்போ அவங்க சசிகலா கூட சொல்கிறாங்க, அனைவரும் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்ட தலைமைகளை வரணும்னு. எடப்பாடி பார்வையிலேருந்து பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து 2017 முதலமைச்சர் ஆகிறாரு, சசிகலா தான் ஆக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஓபிஎஸ்ஸை திணிக்கிறாங்க மேலேருந்து, இவங்கள விளக்குங்க அப்படின்றாங்க. இவர்களும் கிட்டத்தட்ட ஜெயலலிதா இருந்த காலத்து வரைக்கும் சசிகலா இவங்க டீமுக்காகவே அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒரு சேவகர்கள் போல தான் இருந்தாங்க. யாருக்கும் தனிப்பட்ட இது கிடையாதுல்ல, மரியாதைன்றது கிடையாது. அப்போ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதை மீறி நமக்கு நாமே அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே சசிகலாவையும் டிடிவியும் வெளியே அனுப்புகிறாங்க. கரெக்டாக? சசிகலா ஜெயிலில் இருக்காங்க, டிடிவி துணை பொதுச் செயலாளர்கள் வெளியேற்றுறாங்க. டிடிவி சசிகலா ஒரு பக்கம்னா, டிடிவி வந்து அவர் இவங்களோட புத்திசாலி. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நினச்சா அதிமுகவை தனக்கு கீழே கொண்டு வந்துடுவார். இவர்களும் டிடிவியை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்ற நிலமை. இது டெல்லியில் ஏதோ ஒரு ஏற்பாடு மூலிமா அவங்கள வெளியேற்ற வச்சு ஓபிஎஸ்ஸை உள்ளே திணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு இதாக வந்துட்டாங்க. இப்படி இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்த இவங்க தலைமையை வெளியே அனுப்பிச்சிட்டு ஃபார்ம் ஆகி இருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸு பாஜக என்ன நினைக்கிறாங்க, ஓபிஎஸ் மூலிமா உள்ளே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் பல விஷயங்கள் ஓபிஎஸ் ஒத்து வரலை. ஓபிஎஸ் மூலிமா ஆப்ரேட் பண்ணால் ஓபிஎஸ் கீழே கட்சியை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு சிறந்த தலைவராக அவர் செயல்பட்டுருக்கணும். மாவட்ட செயலாளர் தனக்கு கீழே கொண்டு வந்திருக்கணும், பொதுக்குழு உறுப்பினரில் கொண்டு வந்துடணும். அது ஆனால் அவர் தனக்கு தன் மகனுக்கு இந்த மாதிரி தான் யோசிக்கிறாரே தவிர, ஒரு கட்சி தலைவராக எல்லா மாவட்ட செயலாளர்கிட்ட ரீச் ஆகிறது, பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட ரீச் ஆகிறது, அந்த மாதிரி வேலைகளில் அவர் சுணக்கம். இதை 5 வருஷம் ஆட்சியில் இருந்த எடப்பாடி கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு. எடப்பாடி கூட ஒரு டீம் இருக்குது, தங்கமணி, எஸ்பி வர்மணி. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்குது. இப்போ சிவி சண்முகமும் எடப்பாடிக்குன்னா முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே கட்சியை கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க.
நம்ம கட்சி தமிழ்நாட்டில் நம்ம இது கொண்டு போகணும். அப்போ அவங்க அதுக்கு உள்ளே இறங்கி மாவட்ட செயலாளர்லாம் கரெக்ட் பண்ணுற வேலை, பொதுக்குழு உறுப்பினர்லாம் அது. ஓபிஎஸ் வலிந்து திணிக்கப்பட்டவன்றதுனால அவர் என்ன நினச்சிக்கிறார், நம்மளை எப்போவுமே மேலே இருக்கிறவங்க காப்பாற்றுவாங்க. ஏன்னா எல்லா காலத்துலேயுமே ஒரு காலத்தில் ஜெயலலிதாவால் சசிகலாவால் கொண்டு வந்து அமைச்சராக்குறாங்க, அப்புறம் ஒரு காலத்தில் துணை முதலமைச்சராக்குறாங்க, மறுபடியும் பொதுப்பணித்துறை, நிதித்துறைன்னு நல்லா இது எல்லாமே பார்த்தா அவர் போராடி வந்து வரல. இவங்களுக்கு பிடிச்சிருக்குது, இவங்களுக்கு ஒரு விசுவாசமான ஆளுன்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ அவர் அதே பாணியை தான் நினைக்கிறாரு. நம்ம பிஜேபிக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, நம்மளை இங்கே தலைமையில் இருக்கோம், நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்ம அப்படியே இருக்கலான்னு. அந்த ஆசை எப்படி போகுதுன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் சண்டை போடுற அளவுக்கு போகுது. ஞாபகம் இருக்கா? 2021 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நடக்கிறதுல இவங்க கிட்டத்தட்ட 8-9 சீட்டு ஜெயித்தால்தான் ஆட்சியை மெஜாரிட்டி கிடைக்கின்ற நிலைமை. அன்றைக்கி அதை பற்றி தென் மாவட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பற்றி ஓபிஎஸ் கவலைப்படவே இல்லை. ஞாபகம் இருக்குதா? பல தொகுதி விளாத்திக்குளம் எல்லாத்துலேயுமே தோத்தாங்க. ஆனால் ரவீந்திரநாத் ஜெயிக்க வைக்கிற வேலையை பண்ணார். நீங்கள் ஒரு கட்சி தலைவராக, ஒருங்கிணைப்பாளராக தமிழகம் முழுவதற்குமான ஒரு அந்த வாக்குகளை, அந்த எம்எல்ஏ சீட்டுகளை ஜெயிச்சு ஆட்சியை தொடர வைக்கிறதுக்கான வேலையை பண்ணணும். அதில் ஒரு சுணக்கம் இருந்தது. ஆனால் இவங்க அவங்கவுங்க மாவட்டத்தில் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணாங்க, ஸ்பீடாக பண்ணி ஜெயிக்கிற வகையில் பண்ணாங்க. ஆட்சி தொடர்ந்தது. 21 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி தான் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னு வரும்போது இல்லை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு பெருசாக அடம் பிடிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா வாபஸ் வாங்கிக்கிறார். இவருக்கு சாதகமாக பேச போன மைத்ரேயன் திட்டு வாங்கிட்டு வெளியில் வர்றாரு. அப்போ ஏன் முரண்டு பிடிச்சிங்க, ஏன் பின்வாங்கினீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஞாபகம் இருக்கா? பெரிய அளவில் பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. அங்கே போய் இதில் எம்ஜிஆர் மாளிகையில் கூட்டம் நடக்கும்போது திடீர்னு வாபஸ் வாங்கிறாரு. இதுக்கப்புறம் பொதுக்குழு, ஒற்றை தலைமை அதெல்லாம் வருது. அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் செகண்ட் பொசிஷனில் இருங்க, இல்லைன்னா பொருளாளர் எடுத்துக்கங்க அப்படின்னு. எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்போனா என்ன அர்த்தம்னா, அவருடைய பவர் கட்சியில் என்ன இருக்குன்றதை அவர் உணரல. தனக்கு கீழே எவ்வளோ பேர் வருவாங்க, எதிர்த்து நின்னா, இப்போ எதிர்த்து நின்று நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா இது நாவலர் நெடுஞ்செழியன் பண்ணார். எதிர்த்து நின்னார், அந்த டைமில் ஒத்துக்கிட்டார் ஏதோ ஒரு வகையில். ஒத்துக்கலைனாலும் ஒன்றும் பண்ணிட முடியாது, அமுச்சு விட்ருப்பாங்க. ஜெயலலிதா எதிர்த்து நின்று வெளியே போனார்ல, ஒன்றும் இல்லாமல் போனார்ல. அந்த மாதிரி தலைவர்கள், தொண்டர்கள் மூலிமா வர்ற தலைவர்கள் இருக்காங்க. அறிவார்ந்த தலைவர்களாக மேலே இருந்து திணிக்கப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வருவாங்க தலைவர்கள். அவங்களுக்கு கீழே பேஸே இருக்காது. அவங்க எந்த காலத்துலேயும் கீழே கட்சியில் ஆதிக்கம் செலுத்த முடியாது. என்ன அந்த அறிவார்ந்த இது மற்ற விஷயங்கள். ஓபிஎஸ் ஏதோ ஒரு வகையில் தலைவராக வந்துட்டார். அவர் இந்த மாதிரி முரண்டு பிடிச்சோன்னே இவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த பொதுக்குழுக்கு ஏன் போகிறீங்க? உங்ககிட்ட 50 பேர் கூட இல்லை பொதுக்குழு உறுப்பினர், அவங்ககிட்ட 2500 பேர் இருக்காங்க. அந்த பொதுக்குழு கூட்டம் போகிறாங்க, எதுக்கு போய் போகிறீங்க, உட்காடுறீங்க? தெரியுதா? 2வது கோர்ட்டுக்கு போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ கட்சிக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுல பிரச்சனை. அதிமுக திமுகன்றதை தாண்டி எடப்பாடி வெர்சஸ் ஓபிஎஸ்லேயே ஓடுது, செயல்பாடு முடங்குது. அங்கே இதை பயன்படுத்திக்கிறார் அண்ணாமலை. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ண ஆட்கள் இப்போ வெளியில் போய் நிற்கிறாங்க, வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவங்களை மறுபடியும் ஒன்றுபட்ட அதிமுகன்னு கொண்டு வரதுக்கு எடப்பாடி சைடில் இல்லை எஸ்பி வேலுமணி இல்லை இப்போ இருக்கிற அதிமுக தலைவர்கள் எப்படி ஒத்துக்குவாங்க? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பெரிய பார்ட்டை பிரித்து கொண்டு போயிட்டார், ஒரு 20 மாவட்ட செயலர் கூட்டு போயிட்டார். இதனால் இப்போ கட்சி தோற்று போச்சு. நம்மளாம் ஒன்றும் இல்லை, 89 எடுத்துக்குங்க. 88 பிரிகிறாங்க ரெண்டா, ஜார்ஜே இவங்க 27 வாங்குறாங்க, அவங்க 4 கூட வாங்கலை. டிஎம்கே அடிச்சு தூக்கிட்டு வராங்க, ஏன்னா ஸ்ப்ளிட் ஆனதுனால வர்றாங்க. அப்போ உணர்றாங்க, ஜானகி அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, இப்படி இருந்தால் நம்ம தலைவருடைய அதிமுகவாக இருக்காது, ஜெயலலிதா தான் இதை கொண்டு போகிற லீடர், அவங்க தான் வெற்றியை காமிச்சிருக்காங்க, அதனால் கட்சிக்கு எதுனால தான் அந்த அடிப்படையில் ஒன்று சேர்றாங்க. ஏடிஎம்கே மறுபடியும் வருதா? அந்த மாதிரி நிலைமை இப்போ இருக்கா ஒன்று சேர்றதுக்கு? வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், எஸ்கேடி இவர் பிரபாகர், இவர் 3-4 பேர் தான் கூட இருக்காங்க. வேறு என்ன இருக்குது? ஓபிஎஸ் கூட, இவர்கிட்ட கூட அமமுக இருக்குது, டிடிவிகிட்ட கூட. ஆனால் டிடிவியும் சசிகலாவும் உள்ளே விட்டால் என்னைக்கு நம்ம தலைமை பறி போயிடும்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்கள உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஓபிஎஸ்ஸை சேர்த்துன்னா லாபம் இருக்குது. இதனால் எப்படி ஒன்றிணைஞ்சு அதனால் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன கொண்டு வருவீங்க? ஒன்றும் கிடையாது. அதுதான் பிரச்சனை. இதே கலைஞர் மாதிரி இருந்தார்னா ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்குவாங்க, சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்து அழகாக ஓரம் கட்டுருவாங்க.
பாருங்கள் நாங்கள் ஒற்றுமையாக ஆகிட்டோன்னு ஒரு உளவியல் ரீதியான ஒரு இதை உருவாக்குவாங்க. அந்த மாதிரியும் இவங்க கிடையாது. விருப்பு வெறுப்பு அடிப்படையில் தான் அணுகுறாங்க. நீங்கள் டி ராஜேந்தர் பெரிய கட்சி ஆரம்பித்து பெரிய லெவலில் டிஎம்கே எதிராக அரசியல் பண்ணியிருந்தார். கலைஞர் ஒரு நாள் கூப்பிட்டாரு, கட்சியில் சேர்த்தாரு, அப்படி ஓரம் தந்தார், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பல பேரை இது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியாவது நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் அதிமுக எதிர்காலன்றது இருக்கும்? இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு என்ன, அதிமுக அவங்களுடைய நிலைமையை, இப்போ இருக்கிற நிலைமையை ரொம்ப யதார்த்தமாக அது என்னன்றதை பார்த்து உணரணும். என்டிஏ கூட்டணி இன்றைக்கி பிஜேபி ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க. இது சேர்ந்தால் தான் அவங்களை அடிக்க முடியும். ஏன்னா அடுத்து விஜய் உள்ளே வராரு. விஜய் வந்தால் சீமானும் விஜய் ஒன்று சேர போகிறதா பேச்சு அடிப்படுது. அப்படியே அவங்க ஒரு வேளை சேர்ந்தாங்கன்னா மும்முனை போட்டி ஆகிடும். மும்முனை போட்டி ஆகுது அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுவோ அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது நீங்கள் அவர் ஒரு 10%, இவர் 10%, 20% வச்சுக்கிங்க. நீங்கள் வந்து ஒரு 20 ப்ளஸ் அவர் ஒரு இப்போ இருக்கிற ஒரு 12 எல்லாம் சேர்த்து ஒரு 38-40% வச்சிங்களேன். இவங்க 46% வச்சுருக்காங்க. இந்த 48லேயோ இந்த 46லேயோ தான் அங்கே போவோம் விஜய்கிட்ட. கரெக்டாக? அப்போ இதில் ஏற்ற இறக்கம் வரும்போது யார் இது வராங்களோ அவங்க ஆட்சி பிடிப்பாங்க. விஜய் எடுத்தோடனே ஆட்சி பிடிக்க முடியாது. அவங்க குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் வாங்குவாங்க. இந்த ஏற்ற இறக்கத்தை பயன்படுத்தி தட்டி தூக்கிட்டு வரது தான் வேலை. அப்போது என்டிஏ இது என்டிஏக்குள்ளே அதிமுக இவங்கெல்லாம் போய் ஒரு வலுவான இதை கொண்டு போய் அந்த இப்போ இருக்கிற 2 வருஷம் இதில் வலுவான ஒரு மக்கள் எதிர்ப்பு அந்த மக்களுக்கு ஆதரவான போராட்டங்கள்லாம் போனால் தான் நீங்கள் கொஞ்சமாவது உயிர்ப்பிக்க முடியும். கலைஞர் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. திமுக ஒன்றுமே இல்லாமல் போனப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறேன்ற நிலைமை வருது. பாதிக்கு பாதி கொடுத்து நிற்கிறாரு 80ல். சார் ஆனால் அது இதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகுமா? எது இப்போ ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி அந்த கூட்டணி மறுபடியும் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது ஒர்க் ஆகுமா? நீங்கள் இந்த சைடில் பாருங்கள், வலுவான கூட்டணி இந்த எலெக்ஷன்லேயும் அதை நிரூபிக்கிறாங்க. ஒன்று உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் அதில் இருக்கிற காங்கிரஸ் விசிகே இவங்களை உடச்சி கொண்டு வரணும். அது மிகப்பெரிய வேலை. அதை பண்ணிட்டீங்கன்னா இவங்க காலி, ஒன்றுமே கிடையாது. இல்லையா அந்த வேலையை தான் பண்ணணும். கரெக்ட் சார். இப்போ இந்தியா லெவல்லே வந்து ரிசல்ட்ஸே வந்து இந்த கூட்டணின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தெரியப்படுத்துது. எல்லாமே ஓகே. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இந்த சொல்லப்போனால் இப்போ நீங்கள் நம்ம பிஃபோர் பேசிட்டு இருந்த மாதிரியே இந்த எலெக்ஷனில், இந்த லோக்சபா எலெக்ஷன்லேயே பழைய கூட்டணி அப்படியே இருந்திருந்தா கூட ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த அளவுக்கு டிஎம்கே ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அவங்க அதுலேருந்து வெளியே வந்து நாங்கள் அதுக்கு அவங்க கூட இல்லை அப்படின்றது வந்து பெருசாக வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இப்போ மறுபடியும் அவங்களோட போய் சேர்றது அது கரெக்டாக இருக்குமா? அரசியலில் எல்லாமே சகஜம் தானேங்க. 98ல் காங்கிரஸ் கூட கூட்டணி, 99ல் பிஜேபி கூட கூட்டணி, திமுக. கரெக்டாக 2004 முடியுது. முரசொலி மாறனுடைய மறைவுக்கு வந்துட்டு வாஜ்பாய் இது பண்ணிட்டு போகிறாரு. இப்படி போனோன்னா டக்குன்னு இது பண்ணிட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி. மறுபடியும் 2004லேருந்து காங்கிரஸில் அந்த 2G பிரச்சனை வரைக்கும் தொடர்றாங்க. 2014ல் காங்கிரஸ் வேணாம், உங்களால் தான் எங்களுக்கு கெட்ட பேருன்னு இது பண்ணுறாங்க. 2016ல் மறுபடியும் காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்றாங்க. அரசியலில் இதெல்லாம் சகஜம் தானே, சாதாரணமாக. அண்ணாமலை மோசமாக பேசி வச்சுருக்காரு. அண்ணாமலையை மாற்றிட்டா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. டெல்லியில் இருக்கிற தலைமையும் இன்றைக்கி பிஜேபி என்டிஏவா ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்துருந்தா இந்த அளவு தோல்வி வந்திருக்காது. ஒரு 10-15 சீட்டை வச்சுக்கிங்கண்ணே. 15 சீட்டு என்டிஏக்கு வந்திருந்தா இன்றைக்கி கிங் மேக்கர் நிதிஷ்குமார், கிங் மேக்கர் சந்திரபாபு நாயுடுன்னு பயப்பட வேண்டிய தேவையில்லைல்ல. ஏன்னா எடப்பாடி ஒன்றும் அப்படிலாம் பண்ண மாட்டார். போர்டு கையெழுத்துனா எங்கே கொடுங்க பேப்பருன்னு போட்டு போகிற ஒரு நல்ல கூட்டாளிகள், ரொம்ப தொல்லெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது அந்த இது வந்து இழந்தது காரணம் அண்ணாமலை தானே. அதை வந்து அவங்க உணர்வாங்க. அப்போது அவங்களுக்கும் தெரியும் ஒரு இதை காமிச்சாச்சு. அப்போ அதை வச்சு அதிக அளவு சீட்டு, இப்போ எப்படி மூப்பனார் ஒரு 60 சீட்டு கேட்டு 50 சீட்டு கேட்டு நின்னாரோ அந்த மாதிரி பெரிய அளவில் சீட்டு கேட்டு நிற்கிறாங்க. இவங்களும் கலைஞர் மாதிரி வாங்கிக்க ராசா, எனக்கு தேவை ஜெயிக்கணும், தனி மெஜாரிட்டி வந்துட்டா நான் தானே முதலமைச்சர், நீ எப்படி இருந்தா என்ன அப்படின்னு அவங்களும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அதை நோக்கி நகர்ந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 2026 ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் இன்னும் தன்னுடைய இருப்பை இழக்கிற வேலை தான் நடக்கும். இது ஒன்று தான் உங்களுக்கு வாய்ப்பா, இல்லை வேறு வழி எதுவுமே இல்லை? பழைய அம்மா இருந்த டைமில் இருந்த ஏடிஎம்கே மாதிரி கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்று அவங்களால ஜெயிக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கூட்டணி இல்லாமல் ஜெயலலிதா என்றைக்குமே ஜெயிச்சது இல்லை. கூட்டணியை உடச்சி விட்டோன்னா ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணியோடு இருந்தப்போ டிஎம்கே ஜெயிச்சிருக்குது.
அதனால் மாறி மாறி தான் நடந்திருக்குது. கூட்டணி இல்லாமல் எப்படி ஜெயிக்கிறாங்க? 2014 எப்படி ஜெயிக்கிறாங்க? என்டிஏ தனியாக ஒரு பக்கம் நிற்கிது, டிஎம்கே தனியாக நிற்கிது, காங்கிரஸ் வெளியில் இருக்குது. டிஎம்கே காங்கிரஸும் இல்லைன்னா ஜெயிச்சிடலாம். அதில் ஜெயிக்கிறாங்க, 37 இடங்கள் பிடிக்கிறாங்க. 2016 மக்கள் நல கூட்டணின்னு எல்லாத்தையும் ஒன்றா வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. டிஎம்கே இவங்க தனியாக நிற்கிறாங்க, ஏடிஎம்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அடிச்சுட்டு வராங்க. இதுதான் இது இல்லாமல் நான் தனியாக நிற்கிறேன் அவங்க தனியாக நிற்கிறேன் வரலான்னா அப்படிலாம் வர முடியாது. அதுக்கு அங்கே காங்கிரஸ்லாம் வெளியில் இருக்கணும். நீங்கள் அந்த பர்சன்டேஜ் பாருங்கள், டிஎம்கே 22%, 27%, காங்கிரஸு 10%. இந்த காங்கிரஸு விசிகே அப்படியே ஒரு 4% வாங்கியிருப்பாங்க. இந்த 14 கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 27 இந்த மாதிரி தான் வரும். இது அவங்களுக்கு சாதகமாக அமையும். அதுதான் உங்களுக்கு முக்கியம். இந்த பர்சன்டேஜின்றது வாக்குகள் சில தொகுதிகளெல்லாம் மாற்றி அமைச்சிடும். 2-3% கூட வெற்றி வாய்ப்பு கிடச்சிரும். 0.5% ராஜஸ்தானில் பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு, இது காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு. போன எலெக்ஷனு 2023 எக்ஸிட் போல்னா சொன்னாங்க நெக்க வருவாங்க அதுன்னு. ஆனால் நடந்தது என்ன? 0.5%, 40.1 40.0 41 40.5 அவ்வளோதான் வித்தியாசம். என்னாச்சு? 40-50 சீட்டுக்கிட்ட போயிடுச்சு. அதனால் இந்த பர்சன்டேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, மக்கள் மனப்பான்மைன்னு ஒன்று சொன்னேன்ல, அது நீங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க, இவங்களும் பெரிய கூட்டணி அப்படின்னு. இப்போ ஏடிஎம்கே போட்டால் நான் தோற்றுற போகுது அப்படின்ற ஒரு இதை தானே உருவாக்குனாங்க. இது வேலைக்கு ஆகாது. பிஜேபி இது அந்த ஒர்க்கை உளவுத்துறையும் சேர்ந்து தான் பண்ணாங்க. அது ஒரு வகையான டாக்டிக்ஸ் ஜெயலலிதா பண்ணாங்களா 2016. அது மாதிரி இப்போது பிஜேபி ஏடிஎம்கேயோட பிஜேபி பெரிய கட்சின்னு ஒரு இது ஸ்ப்ரெட் ஆச்சு. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேசிச்சா 24% 30%லாம் வருவாங்கன்னு. அது மக்கள் மனசுனா ஆகும், பிஜேபி ஜெயிச்சிடும் போல், நல்லா இதாகும் போல், அந்த குத்துனது தான் இந்த 11.2%. நாம் தமிழரோட இது எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களோட பர்சன்டேஜ் நீங்கள் பிகினிங் பேசணும், ரிசல்ட் மட்டும் பேசணும். நல்ல ஒரு முன்ன இருந்த பர்சன்டேஜோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மாநில கட்சின்ற இதெல்லாம் அவங்க செக்யூர் பண்ணுறாங்க. ஓவராலாக இது எப்படி சார் பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி நம்ம தான் தேர்தலுக்கு முன்னாடியே பேசணும், ஞாபகம் இருக்கா? 19 எலெக்ஷனுக்கும் 21க்குமே முன்னேற்றம் இருக்குது. அப்படியே வாங்கினதை விட டபுள் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு 30% 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த தடவை நான் போய் சொன்னேன், அதே இதை நிறுத்துவாங்க, இல்லாட்டி கூட வாய்ப்பு இருக்குது, சின்னம் தான் பிரச்சனை இப்போ அப்படின்னு. ஆனால் அதை மீறி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்காங்க? 8.1%. 2 சீட்டோ அல்லது 8% வாக்குகளை வாங்கினா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறலாம். அந்த வகையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிச்சு. இதுக்கப்புறம் அந்த சின்னம் பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. எந்த சின்னமோ அந்த சின்னத்தை வச்சுட்டு ரன் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி விசிகேவும் 2 தொகுதியில் இது பண்ணி ஜெயிச்சதுனால கணிசமான வாக்குகள்ன்ற அடிப்படையில் அவங்களும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்துட்டாங்க. இப்போது அவங்க தொடர்ச்சியாக நாங்கள் தனித்தே தான் நிற்போம் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி எல்லாத்தையும் எதிர்த்து தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ்னால் விடுதலை புலிகள் பிரச்சனை, பிஜேபினா மதவாத அரசியல், இது டிஎம்கே ஏடிஎம்கேனா ஊழல் மற்ற விஷயங்கள் அதுன்னு. அதனால் கூட்டணி இல்லைன்னு. இப்போ விஜய் வராரு, அவர் கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி போகுதுன்னா, விஜய் வரும்போதே எடுத்தோடனே பர்சன்டேஜ்லாம் உயராது, ஓரளவு தான் வரும். அப்போ அது 2 பேரும் சேர்ந்து நிற்கும் போது கணிசமான இடங்களை முதல் தடவையாக சட்டமன்றத்தில் தன்னுடைய கணக்கை நாம் தமிழர் கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. தாராளமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க இப்போவே கிட்டத்தட்ட 8% ப்ளஸ்ஸு விஜய் இது வருதுன்னா ஒரு 10-15% வருது வச்சுங்க, இல்லை ஒரு 18-20%. அது பெரிய அளவு ரீச் தானே, பல தொகுதிகளில் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக மாறும். எலெக்ஷன் முடிஞ்ச இந்த ஒரு தருணம் வரைக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் தான் ஒரு கிங் மேக்கர்ஸ், அவங்க முடிவு பண்ணுறவங்க தான் இப்போ கவர்மெண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே குறிப்பாக
காங்கிரஸ் சைட்ல இருந்தும் சரி, இன்னும் ஒரு சில டிஎம்கே சைட்ல இருந்துமே என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நாங்க ஆட்சி அமைப்போம், நீங்க ஒரு மேஜிக் நடக்கும், நீங்க பாருங்க, இன்னும் அவங்க ஆட்சி அமைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பேச்சுக்கள்லாம் வருது சார். இப்போ இந்தியா கூட்டணி மொத்த தொகுதிகள் எவ்வளோ? இந்தியா கூட்டணி மொத்தம் 233 சார். 233. சந்திரபாபு நாயுடும் இவரும் சேர்ந்தா 28 சேர்த்தா 1 6 இது 261. 272 சீட்டு இருந்தால்தான் தனி பெரும்பான்மை. அப்புறம் என்ன மேஜிக் நடக்கும்? அவங்க சொல்றாங்க. அதை தான் நான் உங்களுக்கு போன பேட்டியில் கூட சொன்னேன். அவரவர்கள் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவரவர்கள் விருப்பத்தை இப்படி தான் நடக்கும்னு வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் விருப்பம் எங்களுக்கு தேவையில்லை. கலை யதார்த்தம் என்ன? உங்களுக்கு பிஜேபி வருது பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிஜேபி தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தான் கலை யதார்த்தம்னா அதை தான் நம்ம பதிவு பண்ணணும். கரெக்டா? இப்போது பிஜேபி மொத்த இடங்கள் வந்து 291, சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்து. இதில் 28 சீட்டு போயிடுச்சுன்னா 2 பேருமே இல்லை அப்படின்னு வச்சுட்டா கூட 263 வருவாங்க. 9 தொகுதிகள் தேவை, 9 சீட்டு தேவை. அந்த 9 சுயேட்சைகள் 7 பேர்கிட்ட இருக்கிறாங்க. சரி, அதை விட்டுருங்க. இப்போ இவங்க 2 பேருமே நாங்கள் பிஜேபியோட இல்லை, என்டிஏல இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை, சொல்லலை. காலையில் எவரும் சொல்கிறார், அவர் அது சொன்னோன்னு இவனா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை, நிதிஷ்குமார் பிரதமர் பதவி கேட்பார். எப்படிங்க கேட்பார்? ஏங்க 12 சீட்டை வச்சுக்கிட்டு 240 தொகுதி ஜெயிச்சவங்கள்ட்ட போய் பிரதமர் பதவி கேட்க முடியுமா? இல்லை நிதிஷ்குமாருக்கு அதுக்கு என்ன காரணம்னு ஆனந்த் சீனிவாசன் சொல்கிறாருன்னா, நிதிஷ்குமார் கட்சியில் ஒரு எம்எல்ஏ சொன்னாராம் நிதிஷ்குமார் தான் பிரதமருக்கு தகுதியானவர்னு. அதனால் குழப்பங்கள் வருமா? இப்போ தெரியுதா, என்னுடைய விருப்பத்தை நான் வந்து திணிக்கிறேன். அப்போது நிதிஷ்குமார் என்ன விரும்புவார்? எனக்கு மெயின் போர்ட்ஃபோலியோ கொடுங்க, இல்லை சபாநாயகர் கொடுங்க, இப்படி தானே அவர் விரும்புவார். கேட்டிருப்பாங்க. சந்திரபாபு நாயுடு என்ன விரும்புவார்? சபாநாயகர் கேட்பார், இல்லாட்டி துணை சபாநாயகர் கொடுக்குறேன்ட்டு போக போகிறாங்க. புரியுதா? இல்லாட்டி இது தரோம் உங்களுக்கு, நல்ல அமைச்சரவையில் நல்ல ஒரு இது தர்றோம், கேஸ் இருக்குது, அவ்வளோ கேஸுகள் இருக்குது, எதுவுமே வெளியே வராது, அடுத்த 5 வருஷம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். முடிஞ்சிச்சா? அப்புறம் என்ன பிரச்சனை? இன்னொரு பிரச்சனையும் நான் வர்றேன். நீங்கள் சொல்கிறபடியே இந்தியா கூட்டணியில் எப்படியோ அதிசயம் நகர்ந்து 261க்கு மேலே ஒரு 15 பேர் எங்கேயோ இருந்தோ எப்படியோ வந்துடுறாங்கன்னு வச்சிக்கலான்னு வச்சிங்களேன். 28 பேர், இவங்க 2 பேரும் 28 எம்பி வச்சுருக்காங்க, இவங்க போகிறாங்க. 99 காங்கிரஸ், 37 எஸ்பி, 29 மம்தா, 22 திமுக, 7 இவர் உத்தவ் தாக்கரே, அப்புறம் இவர் சரத்பவார், இப்படி எல்லா நெல்லிக்காய் மூட்டைகளையும் ஒன்றா ஒரு துணியில் கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த நெல்லிக்காய் மூட்டை இவங்களும் போய் சேர்ந்தாங்கன்னா இதற்கு முந்தின வரலாறு என்ன? தேசிய முன்னணியோ ஜனதா கட்சியோ கொஞ்ச நாள் இருப்பாங்க, திடீர்னு மம்தா சொல்லுவாங்க நான் பிரதமர் ஆகணுன்னுவாங்க, இல்லாட்டி நான் வாபஸ் வாங்குறேன்னுவாங்க. கவலையே படாமல் வாபஸ் வாங்குவாங்க. 29 பேர் போயிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. தேசிய முன்னணி நடந்திருக்கா, ஜனதா கட்சி நடந்திருக்கா 77 to 80. அப்புறம் இதை வந்து நிதிஷுக்கு தெரியாதா, இல்லை சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதா? இது எல்லாம் யதார்த்தம். சரி, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நடைமுறை என்ன? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க கூட்டத்தை நடத்துவாங்க. யார்? பிஜேபி. என்டிஏ அலையன்ஸை கூப்பிடுவாங்க, எல்லாத்துட்டையும் லெட்டர் வாங்குவாங்க, நேராக போய் ஜனாதிபதியை பார்ப்பார். ஏன்னா அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. லெட்டர் கொடுப்பாரு, இந்த மாதிரி இதுன்னு. ஓகே, நீங்கள் பதவி ஏற்றுங்கன்னுவாங்க. இதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அந்த பார்லிமெண்ட்டில் அவங்களுடைய ஃப்ளோ டெஸ்ட் நடக்கும். அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அவர் அந்த பெரும்பான்மையை வச்சுட்டு பதவி ஏற்பார். அவ்வளோதான், முடிஞ்சிடும். வேறு என்ன இதில் புதுசாக நடக்க போகுது? இன்னொன்று சொல்கிறேன், இந்த நெல்லிக்காய் மூட்டை இருக்குல்ல, இது வந்து ஜனங்களாக பார்த்து கொடுத்த ஒரு இது. இவங்க ஒன்றும் பெரிய போராட்டம்லாம் நடத்திலாம் இந்தியா கூட்டணிலாம் வரல. ராகுல் என்கிற தனிநபர் பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தி இந்தியா ஃபுல்லாக நடந்து அவர் கொண்டு வந்தது 99 ப்ளஸ்ஸு மற்ற கட்சிகளுக்கான ஒரு பிரச்சாரம். பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரம்னா அது மற்ற கட்சிகளுக்கு சாதகமாக அமையும்ல. ரெண்டாவது, அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகள், இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே அதோடைய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி 40 சீட்டு, மம்தா அவங்களுடைய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி 29 சீட்டு, சமாஜ்வாடி பார்ட்டி அவருடைய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு 37 சீட்டு. இப்படியாக கொண்டு வந்து சேர்த்த கட்சிகளுடைய கூட்டணி தான் இந்த கூட்டணி. ப்ளஸ்ஸு இது
இடதுசாரிகள் இதெல்லாம். இதில் நீங்கள் வந்து இந்த இந்த இதை வந்து அப்படியே காப்பாற்றி 5 வருஷம் அவங்கள ஆட்சி பண்ண விட்டு உங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி லெவலில் ஒரு ஈக்குவலான எதிர்க்கட்சி அந்தஸ்து இருக்குது. நீங்கள் போராட்டங்கள் பார்லிமெண்ட்டில் இது பண்ணுறது, அவங்கள சரிப்படுத்துகிற வேலையை பண்ணுறது, இது எல்லாம் பண்ணிங்கனால 5 வருஷத்தில் அவங்கள ஃப்ளாஷ் பண்ணுற வேலை பண்ணிங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடிச்சுன்னா அடுத்து நீங்கள் ஆட்சி அமைக்கலாம்ல. நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி மேஜிக்லாம் பண்ணி நெல்லிக்காய் மூட்டை 1.5 வருஷம் 2 வருஷத்தில் உடஞ்சி போச்சுன்னா ஜனங்களுக்கு என்ன முடிவு வரும்? 80ல் நெல்லிக்காய் மூட்டை உடஞ்சோன்னே ஜனங்க என்ன முடிவு பண்ணாங்க? இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்தாலும் இந்திரா காந்தி தான் கரெக்டு அப்படின்னு இந்திரா காந்தி கொடுத்தாங்க. 80, 84, 91 தொடர்ந்தாங்களா? அப்படியே அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் 89ல் நடுவில் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்கேயே நீங்கள் அதே மாதிரி உடஞ்சி சேதறினீங்க. அப்போது என்ன பண்ணாங்க? வாய்ப்புகளை மாற்றி கொடுத்தாங்க. அதனால் இது வந்து இந்த மாதிரி நடந்தால் சிதறி போச்சுன்னா மீண்டும் பாஜகவுக்கு வலுவான ஒரு இதை கொடுப்பாங்க மக்கள். மறுபடியும் ஒரு 10 வருஷம் பிஜேபி ஆட்சியில் தொடரும். அது தேவையா? இல்லை எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இன்னும் பிஜேபியை பலவீனப்படுத்தி நல்ல வலுவான ஒரு ஆட்சி அமையிறது சேஃப்டியா? அதை தான் இந்தியா கூட்டணி முடிவு பண்ணணும். ஓகேங்க சார். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பற்றியும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றியும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ப்ளஸ் நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி.